ஹை கைஸ், இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் கிளிக் டு கிராக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க டாப்பிக்கில் பார்க்கலாம். ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ரேஷன் கார்டில் நேர்காணல் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு போனாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா, 25/11/2024 வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களுடைய பெயர்கள். ஓகேங்களா, அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டோட கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா KR பெரியகருப்பண்ணன் அவர்கள். ஓகேங்களா, அந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை அமைச்சர் யார்? ஓகேங்களா, திரு சக்கரபரணி. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அமைச்சர்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா லெவலில், ஓகேங்களா, மத்தியிலையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு எல்லாமே டிஜிட்டல். ஓகேங்களா, ஸ்மார்ட் கார்டு வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க? ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏப்ரல் 1, 2017 வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து கொண்டு வந்தாங்க. மறந்துடாதீங்க, ஏப்ரல் 1, 2017. ஓகேங்களா, அந்த ஸ்மார்ட் கார்டு கருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன் பண்ணுவாங்களே, நம்ம ரேஷன் கார்டு வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்களே, அது போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் சேல். ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் சேல், POS, போஸ், பாயிண்ட் ஆஃப் சேல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சிம்பிள் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, அந்த சிம்பிள் பார்த்தா என்ன, அந்த சிம்பிள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இணைந்த கைகள். ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இணைந்த கைகள். ஓகேங்களா, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தில் வந்து எது ஃபேமஸாக இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் ஃபேமஸான பிளேசஸ்ஸு, அங்கே என்ன விஷயம் வந்து ஃபேமஸ்ஸு. ஓகேங்களா, மதுரை எடுத்த மீனாட்சி அம்மன் கோயில், கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கோ அதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை அடுத்தது 26/11/2024 வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு ஃபேமஸாக இருக்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஸோ அதிகமாக வந்து கேட்குறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் போங்க, மறக்காமல் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, அதில் மார்க் ஷீட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. மறக்காமல் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து போய்க்கோங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டைமில் போயிட்டு இதாக இருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து போய்க்கோங்க. ஹால் டிக்கெட்டு, உங்கள் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே ஒரு செட்டு 2 செட்டு 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போயிட்டு, ஏன்னா 8:30 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்கள் போய்க்கோங்க. 7-7:30 நீங்கள் போயிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸு போனோடனே சர்டிஃபிகேட்டு போய் உங்கள் நம்பர் வந்து செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா, என்ன இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அங்கே போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சேம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாலேஜாக போங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. முக்கியமான பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.